என் பையனுக்கு மூக்கையும் பொண்ண கட்டி வைப்பேன்னு சவால் விட்டதுன்னா இது என் குடும்ப பிரச்சனை. நீங்க ஏன் வீணா தலையிட்டுக்கிட்டு? என்ன சின்ன முத்து இப்படி பேசுற? எங்களுக்கு ஒண்ணுனா நீ முன்னாடி நிக்கிற, உனக்கு ஒண்ணுன்னா நாங்க விட்டு கொடுத்துட முடியுமா? பணபலம் அவங்கிட்ட இருக்கலாம், ஜனபலம் உங்ககிட்ட இருக்கு. தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கிறோம், இதுல மட்டும் எங்களை பிரிச்சு வச்சா எப்படி? என்ன சின்ன முத்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லப்பா. உங்க இஷ்டம். ரொம்ப நன்றி. காலையில 5 மணிக்கு நம்ம எல்லாம் கோயிலாண்ட சந்திக்கிறோம். ரத்னம், நீ பஞ்சாயத்து ஆளுங்களோட தங்கராச கூப்பிட்டுக்கிட்டு வந்துரு. நானும் தொத்த கருப்பனும் செண்பத்தை கூப்பிட்டு வந்துடுறோம். சரி, கொஞ்ச நேரம் பண்ணி படுத்து தூங்கு. இல்லடா, அது நீ போய் நிம்மதியா தூங்குப்பா. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையை பார்த்திருக்கோம். இந்த மூக்கே நமக்கு தூசி மாதிரி ஊதி தள்ளிரும்பா. உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. அதானே, இதுக்கு நான் ஒண்டியா போதும். 5 மணி வரப்பா. ஐயா, ரத்தனவன் தொத்த கருப்பன் தனியா வந்துட்டு இருக்காங்க. நான் யார் தெரியுமா? சின்னமுத்தோட பையன். உன் புருஷனும் மகனும் உயிரோட இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் அமைதியாரு. சத்தம் போட்டு ஊரை கூட்டணும்னு நினைச்ச உன்னையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ணி. ஐயா, ஐயா, என்னடா? என்ன வேறுமணி? ஐயா, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நீங்க சொல்லி அந்த ரத்தனம் கொடுக்க மாட்டேங்கிறான். ரத்தனம் சின்னமுத்துரா, சின்னமுத்து. வீரமணி, ரத்தனம் பணம் கொடுக்குது முன்ன பின்ன ஆனா கண்ணு ஏதோ காரணம் இல்லாம இருக்காது. புரியுதா? ரத்தனத்தை மரியாதை பேசணும். சரிங்க. யாரையும் அவன் சொல்லக்கூடாது. ஊமை எங்க? சாப்பாடு எடுக்க போயிருக்கு. போய் தண்ணி எடுத்துட்டு வா. வீரமணி, கோச்சுக்காத கண்ணு, கோச்சுக்காத. அவன் யாரையும் பேசக்கூடாது. சின்னமுத்து இப்ப தனியா இருக்காரு. யாருங்க அது? நீயாடா சின்னமுத்து? இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. என்னடா மரியாதை? மேல கைய வச்ச நீ உங்க அம்மாவுக்கு புள்ளையா இருக்க மாட்டேன். நான் காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்கறவன். நீ சட்டத்தை படிச்சவன். நான் சட்டத்தோட ரொம்ப வருஷம் வாழ்ந்தவன்.
வீரமணி, பணத்தையும் பதவியும் பகைச்சுக்கிட்ட என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டல. பணத்தால என்ன எவனும் ஜெயிச்சதில்லடா. வீரமணி, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்ட? 10,000ங்க. இந்த 20,000 பொடிச்சுக்கா. உன் ஆளிய பணத்தை கொடுத்து வாங்கிட்ட பாத்தியா? வீரமணி, என்ன மன்னிச்சிருங்க ஏசமா. இன்னும் தரேன். என்ன மன்னிச்சிருங்க ஏசமா. எவ்வளவுதானா? என்ன மன்னிச்சிருங்க ஏசமா. மாப்பிள்ள, இவன் கால் நரம்ப வெட்டிடுவோம், இல்ல நம்ம கொலையை அறுத்துருவான். இவன் செத்த பாம்பு, நான் பாத்துக்கிறேன். வீரமணி, கோடன் போ. ஏய், இவன் உடம்புல உயிர் மட்டும் தான் இருக்கணும். பித்தம்பா, ஐயா, செண்பகம் அலங்காரம் பண்ணிக்க மாட்டேங்குதுங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இந்த தோவரத்தை கட்டியா? என்னங்க, உள்துறை அமைச்சரும் உணவு அமைச்சரும் கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல? சும்மா இரு. ஏன் சொந்த வந்து தெரியாம கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இங்க அவங்க வந்தா வந்தா கல்யாணமே நின்று போயிடும். ஆமா. வீரமணி, என்னடா ஐயா ரங்கராஜன் என்ன சொன்னாரு? எழுத்துட்டு போங்கடா. வேண்டாம்மா. ஏண்டி அடம் பிடிக்கிற? உங்க அப்பா கொண்டு உனக்கு தெரியும்ல. எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலம்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நாகராஜ், அப்பா என்ன பாரு. இவன் உயிரோட இருக்கணும்னா நீ மந்திரி பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா போ. ம். மேல மொட்டை. என்ன விட்டுரு. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுரு. வேண்டாம். என்ன விடுங்க, என்ன உள்ள போடுங்க. விட முடியாது. மாப்பிள்ள, அங்க பாரு. நான் இப்படியே பாக்கணும். என்ன உள்ள போடுங்க சொல்லிருக்காங்க. ஏய், தடுக்காத, உள்ள விடு. ரொம்ப முக்கியமானவங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து. பொண்ணடிச்சுட்டு வாங்க. அவசரப்படாதீங்க, மந்திரத்தை கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க. ஏன் மாப்பிள்ள? முக்கியமான ஒரு ஆள் வரணும்ல. யாரு? சின்ன முத்து.
ஐயா கல்யாணத்தை நிறுத்த ஊர் ஜனங்களா திரண்டு வராங்க ஐயா. என்ன அது? கவலைப்படாதீங்க, இந்த மண்டபத்துக்குள்ள ஒரு பையன் நுழைய முடியாது. அப்படியே நுழைஞ்சாலும் அவனுக்கு உயிரோட திரும்ப மாட்டானுங்க. அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போயா. போ, மேல போய் பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லு. சரிங்க. எஸ் எஸ்பி ஹியர். சார், நான் கான்ஸ்டபிள் 205 வடுகப்பட்டி கல்யாண மண்டபத்துல இருந்து பேசுறேன் சார். நம்ம இன்ஸ்பெக்டர் அராஜகமா நடந்துக்கிறாரு. நீங்க வரலைன்னா ஊர் கலவரமாயிரும் சார். உடனே பரப்பிட்டு வரேன். ஏய், அடிச்சு போட்டா கூட ஏன்னு கேட்க நாதி இல்லாத அனாதை பையல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு சவால் விட்டியே. மணவரையில யார் உட்காந்துருக்கான்னு பாத்தியா? ஏன் மகன்? நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா வக்கால இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறா. டேய், போ. நீ ஒரு ஆம்பளையாடா? என் புருஷன் கைய கட்டி போட்டுட்டு கொக்கரிக்கிறாடா பொட்ட பையல. வாத்தா ஒருத்தருக்கு முந்தானிய விரிச்சிருந்தா அவர் கையை அவுத்து விட்டுட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறா பாப்போம். ஏன் ஆத்தாளை பத்தி நீ பேசுறியா? நீ இவன் கூட வாழவே இல்லையடி. நீ எத்தனை பேருக்கு முந்தானி வச்ச? டேய், என்னடா சொன்ன? என்ன சுடுகாட்டுல பிறந்தவன் சொல்லுவியே? நான் பிறந்த இடத்தை நீ பார்க்க வேணா? வாடா.
கொண்டு நேர்மை கண்டு நியாய தேவனானே சின்னமுத்து செல்லமுத்து தென் தாண்டி தங்கமுத்து திரும்பி வந்து எங்களை நீ காக்க வேணும் சின்னமுத்து